ஹாய்ங்க. ஈஸியான முறையில் செய்யக்கூடிய தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது பேச்சுலர்ஸுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். நீங்கள் அதை 15 டேஸ் வெளியில் வச்சுக்கலாம். இல்லை ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு 3 மாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு. இப்போ 1/2 கிலோ தக்காளி பழம் வாங்கி அதையும் நல்லா சுத்தம் பண்ணி 10 நிமிஷம் நல்லா சுடு தண்ணியில் கொதிக்க விடுங்க. கொதிச்சோடனே நீங்கள் மேலே இருக்கிற தோல் வந்து தனியாக கழண்டு வந்துடும். அதை தோலை எடுத்துட்டு நம்ம ஒரு கரண்டியில் அதை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 5 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கி நம்ம மசிச்சு வச்சுக்கிற தக்காளி சேர்த்திக்கிங்க. இது நல்லா கொதிக்கட்டும், தண்ணி சேர்த்த வேண்டாங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் 2 ஸ்பூன் ப்ளைன் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், தேவையானவங்க வெல்லம் சேர்த்திக்கிங்க. சிறிதளவு உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பேச்சுலர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா சுடு சாதத்தில் பெசஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, இட்லிக்கு ஏற்றதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.